ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த ஹிடன் டீட்டெயில்ஸ் இன் ஆயிரத்தில் ஒருவன். நம்ம செல்வராகவன் சார்ன்ற ஒரு மகா படைப்பாளியோட ஒரு சமரசம் இல்லாத படைப்பு. நம்ம ஜிவி பிரகாஷோட அசுரத்தனமான இசை, அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், அந்த பிஜிஎம், அந்த சாங்ஸ் எல்லாம் கேரர் பெஸ்ட்டு. நம்ம ராம்ஜி சாரோட கேமரா ஒர்க்கு, நம்ம கார்த்தி சாரோட ஆக்டிங், பார்த்திபன் சாரோட ஆக்டிங்லாம் சேர்ந்து ஒரு இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவின்னு நம்ம ஆயிரத்தில் ஒன்று சொல்லலாம். ஆனால் அது அப்போ வந்த காலத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததுனால அப்போ இருந்த மக்களால் புரியலன்னு கொண்டாடப்படல. பட் அந்த படத்தில் ஒரு ஹிடன் லேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட எவ்வளோ முக்கியமான படைப்புன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோவில் போகலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வருவன் வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும், உரைத்தது எதுவுமே போவான். ஆயிரத்தில் ஒருவன் இந்த படம் வந்து ஓப்பனிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்து சீன் காட்டுவாங்க. அந்த தெருக்கூத்து சீன் வந்து அந்த சோலாஸோட ஹிஸ்ட்ரி பற்றி நடக்கும். அது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு 1 minute 30 seconds அவ்வளோதான் வரும். அதுக்குள்ளேயுமே அந்த படத்தோட மொத்த கதையும் செல்வராகவன் சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட படைப்பாளி அவர். அதுக்கப்புறம் கட்டாயி ராஜா காலத்து போர்ஷனுக்கு போவோம். அங்கே வந்து கீழே போடுவாங்க, கிபி 1771 நூற்றாண்டு சோழ மன்னனின் கடைசி ஆட்சி காலம்னு. அது சும்மா படத்துக்காக போட்டதில்லை. உண்மையாக நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆண்ட கடைசி சோழ மன்னனின் காலம் வந்து கிபி 1279 தான். அந்த அளவுக்கு நம்ம செல்வராகவன் சார் வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ இளவரசனை வந்து ராஜகுரு தூக்கின்னு போகிற மாதிரி தான் அந்த டைட்டில் வரும். அதே மாதிரி படம் முடியும் போதும் ராஜகுருவாக இருக்கிற கார்த்திக் சோழ இளவரசனை தூக்கின்னு மறையிறதுல தான் அந்த படம் முடியும். இதுதான் புக் எண்டிங்னு சொல்லுவாங்க ஸ்க்ரீன் வெட்டிங்கில். அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டாக நம்ம செல்வராசர் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ரீமாசன் வந்து நம்ம பார்த்திபன் கிட்ட தெலுங்கில் பாட்டு பாடுவாங்க. அந்த தாய் தின்ற மண் பாட்டு வர்றதுக்கு முன்னாடி. அந்த பாட்டு எதுக்குன்னு நீங்கள் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, புரியல ஏன் தெலுங்கில் பாடுறாங்கன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, ராஜேந்திர சோழனுக்கு வந்து 3 பசங்க 2 பொண்ணுங்க. அவங்கள அதில் வந்து வீரராஜேந்திர சோழன் தான் லாஸ்ட் கிங்கு. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனில் வந்து அவங்க பொண்ணுங்களை வந்து ராஜராஜ நரேந்திரான்னு ஒரு தெலுங்கு கிங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் ஆன மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கலாய்க்கிறதுக்காக அந்த பாட்டை வந்து தெலுங்கில் போடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, பரணி, உலா, கலம்பகம் இதெல்லாம் அறிவிங்க தேவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் இலக்கியம். அதே மாதிரி ஈறுகட்டு எதிர்மறை பேரச்சமாக அது அறிவீரன்னு கேட்பாங்க. அது வந்து இலக்கணம். இதுதான் அந்த பாட்டுக்கான மீனிங்கு. ஒரு பாட்டுக்கு வந்து எவ்வளோ மீனிங் வச்சுருக்காரு பாருங்க. அந்த தாய் தின்ற முன்னே பாட்டையும் வந்து அவங்க அந்த சோழர்கள் படுற கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும், புலிக்கொடி பொறித்து சோழ மாந்தர்கள் எலிக்கறி புசிப்பது ஓ அப்படின்னு. அது வந்து டெல்டா பகுதியில் விவசாயிகள்லாம் பஞ்சத்தை போய் எலியை சுட்டு சாப்பிட்டாங்க. அதை குறிக்கிற மாதிரி நம்ம செல்வராகவன் சார் வச்சிருப்பாரு. அதிலே பேரரசன் புலம்பல்னு ஒரு லைன் வரும். அதில் 7 டைனஸ்டி தான் அந்த உலகத்திலே பெரிய ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 7 டைனஸ்டியில் சோழா டைனஸ்டியும் ஒன்று. அதே மாதிரி அவங்க அந்த கப்பலில் ஏறி அந்த தீவுக்கு போகும்போது மீங்குவான் தீவு வியட்நாம் அருகில்னு போடுவாங்க. ராஜராஜ சோழன் வந்து கைப்பற்றின பல வெளிநாடுகளில் வியட்நாமும் ஒன்று. அதை குறிக்கிற வகைமாக நம்ம செல்வராகவன் அதை வச்சிருப்பாரு. அதே மாதிரி செலப்ரேஷன் ஆஃப் லைஃப் சாங் வந்து அதில் அவங்க எப்படி இந்த தீவுக்கு வந்தாங்க, எப்படி முடிசூட்டி இங்கே ஆட்சி பண்ணார் அந்த மன்னர் அப்படின்னு அந்த கதை சொல்லுவாங்க. அதில் அந்த போகி ரெஃபரன்ஸ்லாம் வரும், அந்த பழசெல்லாம் போட்டு கொளுத்துற மாதிரி. அது அது ஒரு ரெஃபரன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே தொடங்கும். அந்த ராஜகுரு வந்து இந்த சோழ இளவரசனை தூக்கின்னு வரும்போது அவர் கையில் ஒரு கோல் இருக்கும். அதே மாதிரி இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தூதுவனாக வராருல, அந்த பெயிண்டிங்கு தீர்க்க தரிச ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த புகையில். வருங்காலத்து நடக்கத்தை தூதுவன் ஒருவன் மாறி பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு, மழை வரும் தூதுவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் கூட அந்த ஒரு பெரிய டைலாக சொல்லுவார். அதில் வந்து கார்த்திகையிலேயே அந்த கோல் இருக்கும். அதே மாதிரி அதில் புலி பார்த்தீங்கன்னா முதுகில் புலிச்சின்னம் இருக்கும். அந்த புலிச்சின்னம் வந்து அப்வார்டாக பாயிற மாதிரி இருக்கும். அது வந்து சோழர்களோட கொடியில் இருக்கிற சின்னம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, தமிழ் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ரீமாசனை தான் பெண் தூதுவர் நம்பி இருப்பாங்க. ஆனால் ரீமாசனுக்கு வந்து புலி வந்து
டவுன் ஃபாலோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதிலே நம்ம செல்வராக சார் சொல்லியிருப்பாரு, சோழர்களோட டவுன் ஃபால் ஆரம்பிச்சிச்சு, அவங்க தோக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புலி மேல் நோக்கி பாயிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கார்த்திக் தான் முதுகில் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஓவியத்தில் கழுத்தில் வந்து அந்த தூதுவன் வந்து ஒரு புலி சின்னம் பொறித்த ஒரு செயின் போட்டுற மாதிரி இருக்கும். அந்த செயின் எப்படி கார்த்திக் கழுத்தில் வந்துச்சு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்கே ஒரு விளையாட்டு நடக்கும், வீர விளையாட்டு. அதில் ஜெயிச்ச பிறகு நம்ம பார்த்திபன் தான் அந்த செயினை அவர் கொடுப்பாரு. அந்த செயின் அவர் கழுத்தில் இருக்கும். அதே மாதிரி ராஜகுரு வந்து இவர் தூதுவன் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவரோட பவர்லாம் கொடுத்துட்டு அந்த கோலை இவர்கிட்ட கொடுத்துருவாரு, அந்த பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் செல்வராகவன் சார் ஒரு ஷார்ட்டே வச்சிருப்பாரு. கார்த்தி வந்து அந்த சோழ தேசத்தை அந்த குச்சி வச்சுட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட்டே வச்சிருப்பாரு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஷார்ட்டு, ஒரு வைட் ஆங்கிளில் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸில் வந்து ரீமோசனு, கார்த்தி, ஆண்ட்ரியெல்லாம் ஒரு நகரத்துள்ள அந்த சாப்பாடு தேடி ஓடும்போது அங்கே லாட் ஆஃப் இந்த சிவலிங்கம், நடராஜர் சிலைலாம் காமிச்சிருப்பாரு. அதுலேருந்து சோழர்கள் வந்து சிவபக்தியில் எப்பேற்பட்டவங்கன்னு அந்த ரெஃபரன்ஸை காமிச்சிருப்பாரு. அங்கே ரொம்ப நேரமாக அந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த சிலைலாம் வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்து கொற்றவை சிலையை மட்டும் ரொம்ப நேரம் காட்டுவாங்க. அந்த கொற்றவை சிலை என்னன்னா போர்க்கடவுள். சோழர்கள் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடவுளை கும்பிட்டு போனால் தான் ஜெயிப்பாங்கன்னா அப்போ ஒரு ஐதீகம் இருந்துச்சு அந்த சோழ டைனஸ்டியில். அந்த சிலை வெடிக்கிற மாதிரி அங்கேயே காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க போருக்கு போகும்போது அவங்களோட இந்த கொற்றவை தெய்வத்தை வணங்காமல் நிசம்ப சூதினி அவங்களோட இன்னொரு தெய்வத்தை தான் வணங்கிட்டு போவாங்க. அதனால போரில் தோற்றுருவாங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸாக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவங்க அந்த ட்ராப்ஸுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு இந்த ரெட் கலரில் கேனிபிள்ஸ் மாதிரி ஒரு படம் வரும்ல சண்டை போடுறதுக்கு, அந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கார படை. அவங்க வந்து ராஜாவுக்கு வந்து கீழே வேலை பார்க்குற ஒரு படை. ராஜாவை பாதுகாக்கிறது தான் அவங்களோட பெரும்பாய கடமை. அந்த கடமையிலேருந்து அவங்க தவறிட்டாங்களா அவங்களே சாவடிச்சிருவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க. அது செல்வராகவன் சார் இங்கேயே வச்சிருப்பாரு. அந்த கூட்டத்தில் எல்லாம் செத்து பேர் அந்த தலைவர் இந்த பக்கம் சோழர்கள் இருக்க பக்கம் திரும்பி சோழ பதாகைன்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு சூசைட் பண்ணிப்பாரு. சோழ பதாகைனா சோழ மன்னர்கிட்ட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு அர்த்தம். உங்களை என்னால் பாதுகாக்க முடியல, இவங்களை உள்ளே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி பல ரெஃபரன்ஸ் நம்ம செல்வா சார் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக வச்சுருக்காரு. இதை ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது போதும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு 1001 படத்தில் பிடிச்ச சீனை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லாம் வருது, வெயிட் பண்ணுங்கள். பாய். இது குறித்து தாங்கள் நினைக்கவே இல்லை. அச்சப்படுவோம்.